ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு IC Academy. ஸோ வீடியோவில் நினைக்கும் மனமாக நடிகை. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ குழப்பத்தில் நகராட்சி எக்ஸாம் முடிவு என்ன ஆகும் அப்படிங்கிற வீடியோவில் பார்க்க போறோம். இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் வீடியோவில் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இளைஞர்கள் நம்ம டிஎன்பிசி பின்னுக்கு தள்ளப்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா நடந்த நகராட்சி எக்ஸாம், சரிங்களா? தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஓகேவா, அந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 29 ஜூன் 30 நடந்தது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற அந்த இதே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த MAWS எக்ஸாம் நடத்துறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து கொஸ்டின் தான். ஓகேவா? இதை பார்த்துட்டு பல்வேறு கேள்விகள், சார் அப்ப எழுதின எக்ஸாம் கேன்சல் ஆயிருமா, ஒருவேளை ரிசல்ட் தள்ளி போகுமா, அடுத்தடுத்து வரப்போற எக்ஸாம்ஸ் என்ன ஆகும் அப்படின்ட்டு பல குழப்பங்கள், பல்வேறு கேள்விகள். அத்தனைக்கும் நான் அந்த விடையில ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இதுல என்ன பெருசா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதான் முக்கியமான ஒரு கேள்வி. இதற்கு முன்பு வரை தேர்வை டிஎன்பிசி நடத்தி வந்தது, இம்முறை தேர்வை அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தியது ஏன்? அதாவது கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம், கம்பைன்டு சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாம், இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது டிஎன்பிசி வந்து பாத்தீங்கன்னா நடத்துவாங்க. புரியுதுங்களா? ரெண்டுமே அந்த மாதிரி டிஎன்பிசி நடத்துவாங்க. இப்ப சமீபத்துல ஜனவரி 6ஆம் தேதி கூட டிஎன்பிசி ஏஐ நடந்தது. புரியுதா? அப்படிங்கிறப்ப டிஎன்பிஎஸ்சியே ஏஐ நடத்துறாங்க, டிப்ளமோ எக்ஸாம்ஸ் நடத்துறாங்கிறப்ப எதுக்காக MAWS நடத்தணும் அப்படின்னு நம்ம தான் கேட்டிருந்தாங்க. இப்ப ஜூலை மாசம் கூட டிஎன்பிசி ஏஐ வருது, சரிங்களா? ஆகஸ்ட் மாசம் கூட டிஎன்பிசில டிப்ளமோ எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வருது. அவர் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் மாசம் நடக்க போகுது. அப்படி இருக்கிறப்ப இவங்க எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடத்தணும் அப்படின்றப்ப நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நகராட்சி நிர்வாகத்துறை செயலர் என்ன சொன்னார் அப்படின்னா, கிராமப்புற மாணவரும் தேர்வில் வெற்றி பெறும் நோக்கிலையும் வெளிப்படைத்தன்மையை நடத்துவதற்காக தான் இந்த பணி வந்து பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து இந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்டு அவர் ரொம்ப 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 டஃபா இருந்தது. இப்ப ஒரு டிஎன்பிஎஸ்சி ஒரு ஏஇ அப்படின்றப்ப அது ஒரு ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். ஆனா இத கேட் லெவல்ல எடுத்து கேட்டா கிராமப்புற மாணவர்களுக்கு இது என்ன மாதிரி பிரயோஜனம் அப்படின்னு தெரியல. இது ஃபர்ஸ்ட் கேட்கப்பட கேள்வியா இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 315, ஆர்டிகல் 320, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் நடத்துறதுக்கான ஒரு இதுதான். எல்லாமே டிஎன்பிசி தான் நடத்தணும் அப்படிங்கிறப்ப எதுக்காக MAWS, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா நடத்தினாங்க அப்படிங்கிறது தான் இதுல கேட்டிருந்த விஷயம். ஓகேவா? அதாவது இதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் நடத்திருக்காங்க, எதன் அடிப்படையில அவங்கள்ட்ட எக்ஸாம் நடத்த கொடுத்தாங்க? ஏன்னா எக்ஸாம் நடத்துறதுக்கு டிஎன்பிசி வெயிட்டிங்ல இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களே நடத்திருக்கலாமே அப்படின்னு தான் இதுல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இன்னொரு கேள்வி, இத்தகைய தேர்வை நடத்துவதற்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள அனுபவம் என்ன? பொறியாளர் பணிங்கிறனால அண்ணா பல்கலைக்கழகம் ஒப்படைக்கப்பட்டதா? அப்படின்னா சட்டத்துறை பணிக்கு சட்ட பல்கலைக்கழகத்துக்கும், மருத்துவ பணிகளுக்கு மருத்துவ பள்ளிகளுக்கும் கொடுத்துடலாமே, அது மட்டும் டிஎன்பிசி நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. சரிங்களா? சோ கடைசியா அவங்க சொன்ன விஷயம், நிறைய நகராட்சி துறை தேர்வை தேர்வாணையம் மட்டுமே நடத்தணும், அதுல எது சவால்கள் இருந்தா அதை வந்து சரி செய்ய அரசு முயற்சிக்கணும். அதாவது எக்ஸாம் நடத்துறதுக்கு வந்து கவர்மெண்ட்டும் எக்ஸாம் நடத்த ஆர்கனைசேஷன் டிஎன்பிசி இருக்கிறப்ப எதுக்காக இந்த மாதிரி அனாலிசிஸ் கொடுக்கணுன்ற மாதிரி இதுல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்ப இதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொன்ன விஷயம். சார் அப்ப எக்ஸாம் வந்து மேபி எதுவும் கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கா? நடந்து முடிச்ச எக்ஸாம் ஆனா எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க. நடத்தினதான் அவங்க சொன்ன விஷயம். இனிமேல் வரப்போற எக்ஸாம்ஸாவது நீங்க டிஎன்பிசி நடத்தட்டும், ஏன்னா முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அதை வந்து மாத்தலாம் மாட்டாங்க. ஓகேவா? ஆனா இப்ப இந்த டாக் போயிட்டு இருக்கனால மேபி ரிசல்ட் வேணா லேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இந்த இது போயிட்டு இருக்கனால மேபி, ஏன்னா இப்ப வந்து நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு, கண்டிப்பா தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு மீட்டிங்கை போடுவாங்க, என்ன நடந்திருக்கு எல்லாமே கேட்பாங்க. ஏன்னா நிறைய எக்ஸாம் ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கொஸ்டின்ஸ் வந்து லீக்குடு, அந்த இது வந்து பிரிஞ்சிருந்தது கொஸ்டின் பேப்பர்ல, இந்த மாதிரி எக்கச்சக்க இது எக்ஸாம் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லாம ரொம்ப டஃபா வந்தது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை தன்மையை குறைக்குது. அப்படிங்கிறப்ப இது கண்டிப்பா ஒரு விஷயம் நடக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து எல்லாம் இது பண்றப்ப ரிசல்ட் லேட் ஆகும். சேம் டைம் இதே MAWS திரும்ப நோட்டிபிகேஷன் வரப்போகுது. சரிங்களா? இதே MAWSக்கு இந்த வருஷத்துக்குள்ளேயே திரும்ப நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அப்ப அந்த எக்ஸாம டிஎன்பிசி நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அந்த எக்ஸாம டிஎன்பிசி நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப டிஎன்பிசி ஏஐ சொன்ன மாதிரி ஜூலை மாசம் நோட்டிபிகேஷன் வச்சு அக்டோபர் மாசம் எக்ஸாம் வச்சிருவாங்க. டிப்ளமோ எக்ஸாம்ஸ் ஆகஸ்ட் மாசம் நோட்டிபிகேஷன் கொடுத்து நவம்பர் மாசம் எக்ஸாம் வச்சிருவாங்க. இதெல்லாம் அதுபடி நடக்கும். இப்ப நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த MAWS திரும்ப வரும், அதை டிஎன்பிசி தான் நடத்துவாங்க. ஓகேவா? டிஎன்பிசி நடத்த சான்ஸ் இருக்கு. சேம் டைம் இப்ப வரப்போற எக்ஸாம்ஸ்க்கு நீங்க பாட்டு உட்காந்து படிங்க. நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை இக்காரணத்தை கொண்டு நிறுத்த வேண்டாம். நீங்க பாட்டு படிச்சுட்டே இருங்க. நிறைய பேர் அந்த MAWS எக்ஸாம் பார்த்துட்டு வெக்ஸ்ல உட்காந்துருக்கீங்க, அந்த வெக்ஸ் வந்து ஓரம் கட்டி வச்சிருங்க. அது நடந்து முடிஞ்சிருச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட்.
நான் எப்பவுமே என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சா யோசிக்க வேணா, ஃபியூச்சர்ல நடக்க போறது யோசிக்க வேணாம். இப்ப நம்மளோட பிரதான பணி என்ன, எக்ஸாமுக்கு படிக்கிறது. அந்த வேலையை மட்டும் கரெக்டா பாருங்க, உங்களுக்கான ரிசல்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? ஸோ டிஎன்பிசி, ஏஇ, டிப்ளமோ இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம அகாடமில ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரெடியா வச்சிருக்கோம். ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல் கிட்ட தான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.